வெல்கம் டு யூபி இன்ஃபோடெக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆப்ஜெக்ட் அக்சஸஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, அதுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, இதுக்கான ரிட்டர்ன் வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிளில் தான் அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிள் நம்ம அசைன் பண்ணுறோம்ல, அதுதான் நியூ ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டரோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஃபங்க்ஷனோட நேம் பர்சன், அதுக்குள்ளார நான் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு, ஏஜ், ஐன்னு கொடுத்துருக்கேன். அது உள்ளார திஸ் டாட் ஃபஸ்ட் நேம், அதாவது இந்த ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறதுக்குல அதுக்கு வந்து இங்கே இந்த ஃபங்க்ஷனில் இருக்க பேராமீட்டர் ஃபஸ்ட் அப்படிங்கிற வேல்யூவை இங்கே வாங்கிக்கும். அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்கு லாஸ்ட்டுங்கிற பேராமீட்டரை அசைன் பண்ணிக்கும். ஏஜுங்கிறதுக்கு ஏஜுங்கிற பேராமீட்டரை அசைன் பண்ணிக்கும். எப்போதுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு நேம் வைக்கும்போது நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே அப்பர் கேஸில் தான் இருக்கணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பில்டிங் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்ப்போம். ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸில் பில்டிங்காக இருக்கிறது இப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், நம்பர் ஃபங்க்ஷன், பூலியன் ஃபங்க்ஷன், ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நியூ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படி கொடுக்குறேன். அதில் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா வந்து டபுள் கோட்டில் வருமா, ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார டபுள் கோட்டுக்குள்ள நம்ம என்ன வேல்யூ வரணுமோ அதை கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கொடுக்காம நம்ம வந்து வெறும் டபுள் கோட் மட்டும் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து நியூ ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது நியூ நம்பர் ஃபங்க்ஷன். நியூ நம்பர் ஃபங்க்ஷனில் வந்து நம்பர் அப்படிங்கிறது நம்ம அந்த நம்பரை மட்டும் தான் கொடுக்கணும். இல்லாட்டி நம்பர் ஃபங்க்ஷன் இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் கொடுக்கலாம். அடுத்தது அதே மாதிரி பூலியன் ஃபங்க்ஷன். பூலியன் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கர்லி பிரேஸ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷனும் கொடுக்கலாம். வாங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னோட டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன் விஷுவல் ஸ்டுடியோ போல. அதில் என்னோட ஃபோல்டர் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரில் constructor.htmlனு சேவ் பண்ணிக்கிறேன். HTML ஃபைலா. இதுக்குள்ளார HTML ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஜேஎஸ்க்காக ஒரு டேக் கொடுத்துக்கிறேன். பி டேக்குள்ளார ஐடி கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் ஃபைல் இருக்குல்ல, அதோட சோர்ஸ் ஆப்ஜெக்ட் const.js. இப்போ எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் ஃபைல் இருக்குல்ல, அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் const.js அதை ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலா சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ஒரு பேசிக்காக எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷனோட நேம், அதில் பர்சன் அப்படின்னு ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். பர்சன், அதுக்குள்ளார பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு, ஏஜ். அடுத்தது நமக்கு வேல்யூ அசைன் பண்றது திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ங்கிற பேராமீட்டரை அசைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓகேவா. அடுத்தது லாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு
டாட் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு அதுக்கு லாஸ்ட்ங்கிற பேராமீட்டரை அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஏஜ், this டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ்ங்கிற பேராமீட்டரை அசைன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் புதுசா 2 பர்சன் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ கான்ஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறேன், ஃபாதர் அப்படின்னு வைக்கிறேன், ஈக்குவல் டு நியூவா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். நியூ கீவேர்ட் யூஸ் பண்றதுக்கான இப்போ பர்சன்ல நம்ம புதுசா 2 எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். அதனால நியூ ஆப்ஜெக்ட் நேமா, நியூ பர்சன், நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம் ஃபங்க்ஷன். இங்க இருக்குல்ல பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கான வேல்யூஸை இந்த பர்சன் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்கணும். ஜான்னு கொடுக்குறேன், கமா ஸ்மித்ன்னு கொடுக்குறேன், கமா 50 ஏஜ் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் மதர் ஈக்குவல் டு நியூ பர்சன் அதுக்குள்ளார வேல்யூஸை கொடுத்துக்கிறேன். நேம் வந்து சாலி, கமா ஜான் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஏஜ் கொடுக்குறேன் 24. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபாதர் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குல்ல, கான்ஸ்ட் வேரியபிள் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் வந்து புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போறேன். கான்ஸ்ட் இந்த வேரியபிள் நேமை கால் பண்ணி ஃபாதர் டாட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதுல வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற பேராமீட்டர் இல்லையா, நான் புதுசா ஒரு இதுக்கு அசைன் தான் பண்ண போறேன். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த வேரியபிள் இருக்குல்ல, வேரியபிளை கால் பண்ணி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்க போறோமோ அந்த நேமை கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூவை கொடுக்கணும். இதை ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, நம்மளோட ஐடியை கொடுக்கணுங்க. கன்ஸ்ட்ரக்டரா, constructor dot inner html equal to நான் என்ன பண்றேன், my father's language. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். மை ஃபாதர்ஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? இப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம வந்து வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம்ல கான்ஸ்ட் ஃபாதர் அப்படிங்கிறதுக்கு, அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இதே ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளார டிஃபால்ட்டா எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டு இதுல this டாட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டா நான் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். டிஃபால்ட்டா கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டியை வச்சு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மை ஃபாதர்ஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு வந்துடுச்சா? அப்போ டிஃபால்ட்டா இப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து வேல்யூ கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு மெத்தடை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ல ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேம்னு கொடுக்குறேன். நேம் ஃபங்க்ஷன் அதில் ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்குறேன். this டாட் ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ்
எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் ஸ்பேஸ்க்காக. அடுத்தது திஸ் டாட் லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட் இப்போ இந்த மெத்தட் இருக்குல்ல, அதை இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஃபாதருக்கான நேம், ஃபுல் நேம் வேணும், அதனால நேமு ஃபங்க்ஷன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இங்கே எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன் ஸ்பேஸ்க்காக. ப்ளஸ் ஓகே, இப்போ வந்து ஃபாதரோட ஃபுல் நேம் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சா? இப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ல ஒரு மெத்தடை ஆட் பண்றது. இந்த வீடியோல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, அதுல எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்றது, எப்படி ஒரு மெத்தட் ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.